ஸோ ஒரு குட்டியான மைக்ரோ சாஸ் வெப்சைட்டை வந்து நம்ம வந்து ஏஐயில் பில்ட் பண்ணி எப்படி ஒரு டொமைனில் ஹோஸ்ட் பண்ணி லைவ் கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் டியூட்டோரியலை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக நீங்கள் ஒரு சாஸ் அப்ளிகேஷனை வந்து ஏஐ மூலமாக பில்ட் பண்ணி ஸோ அதை எப்படி ஒரு ஃப்ரீ ஹோஸ்டிங் வச்சு ஒரு டொமைனோட கனெக்ட் பண்ணி ஒரு லைவ் கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு கரன்சி கன்வெர்ட்டர் ஆப் வந்து ஃப்ரீ ஏபிஐஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம், ஏஐ மட்டுமே யூஸ் பண்ணி. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு எந்தவித கோடிங் நாலேஜுமே தேவை கிடையாது. ஸோ எல்லாமே ஏஐ வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி தரப்போகுது. வளவலன்னு பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை bisoffers.com. ஸோ இந்த ஒரு வெப்சைட்ல மல்டிபிள் சாஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் உங்களோட நீச் ஆடியன்ஸ்க்கு சூட்டபிள் ஆகுற மாதிரி இருக்கோ, ஸோ அந்த ஒரு அப்ளிகேஷன் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, அதை ஷேர் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வெறும் ஷேர் பண்றது மட்டும் இல்லாம அதுக்கு உங்களுக்கான அஃபிலியேட் லிங்க் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ அது மூலமா ஸோ உங்களோட வியூவர்ஸ், உங்களோட கஸ்டமர்ஸா இருக்கலாம், ஸோ அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்றது மூலமா உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன்ஸ் வந்து கிடைக்க போகுது. ஸோ இது எப்படி பண்றதுன்னு நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ கூகுளில் bisoffers.comனு சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் வர ஃபர்ஸ்ட் லிங்க்ல நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான லேண்டிங் பேஜ் வந்து வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும், லிஸ்ட் ஆஃப் சாஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து எம்ஸ்பை. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பேரண்டாக யூடியூப்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுறது மூலமாக உங்களோட வியூவர்ஸ் வந்து அவங்க இந்த ஒரு அப்ளிகேஷனை ஏற்றி ட்ரை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் கமிஷன் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஜாயின் ஆக கொடுங்க, உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு ஸோ உங்களோட ஃபுல் நேம், உங்களோட வெப்சைட், நீங்கள் எதில் ப்ரொமோட் பண்ண போறீங்களோ அது, ஸோ உங்களோட வெப்சைட் ஆர் என்ன பிராண்ட் நேம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் யூஆர்எல்ல நீங்கள் எதில் ப்ரொமோட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்கிறத கொடுத்துக்கோங்க. அண்ட் இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமெயில், உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், இந்த சைன் பண்ணுறதுக்கான சைன் அப் பண்ணுறதுக்கான இது பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போனீங்கன்னா உங்களுக்கு உடனே அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ நான் இப்போ லாகின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு வந்து கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இம்ப்ரெஷன், சப்போஸ் நீங்கள் ஒரு லிங்க் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் எவ்வளோ கிளிக்ஸ் நடந்திருக்கு, கன்வர்ஷன் நடந்திருக்கு, ஸோ அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பே அவுட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ உங்களுக்கான அஃபிலியேட் லிங்க் எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸில் போயிட்டு ஆல் மை லைஃப் ஆஃபர்ஸ்னு ஒரு மெனு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இதை காப்பி பண்ணி உங்களோட டிஸ்கிரிப்ஷன்லையோ இதுலேயோ ப்ரொமோட் பண்ணுறது மூலம் அவங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி பை பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு 40% ஆஃப் அமௌண்ட் வந்து கமிஷனாக கிடைக்க போகும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா bisoffers.com வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். வெப்சைட் நம்ம வந்து எதில் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா lovable.dev. ஸோ lovableனு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ லாகின் பண்ணல அப்படின்னா நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் கூட யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்டேட் பண்ணியிருக்காங்க யூஐயை. இதில் பாருங்கள், நான் வந்து பில்ட் அ வெப்சைட் API ஆஃப். ஸோ இதில் நான் வந்து ஒரு ஃப்ரீ ஏபிஐ வந்து பார்த்து வச்சுருக்கேன், கரன்சி கன்வெர்ட்டர் ஏபிஐ ஒன்று. அதை நான் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இம்ப்ளிமெண்ட் வித் மாடர்ன் யூஐ, மாடர்ன் அண்ட் கிளியன் யூஐன்னு போட்டுக்கலாம். யூஸ் Next.js அண்ட் Shard.cn. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா Next.jsன்ற ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கு, Shard.cn பார்த்தீங்கன்னா ஒரு யூஐ லைப்ரரி. ஸோ இது ரெண்டுமே நல்லாயிருக்கும் யூஸ் பண்ண. இதுதான் டிஃபால்ட்டாக அது யூஸ் பண்ணோம், பட் நம்ம மென்ஷன் பண்ணுறது மூலமாக அது எக்ஸாக்டாக யூஸ் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து இதில் போயிட்டு அண்ட் இந்த ஒரு கரன்சி கன்வெர்ட்டர் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ USD அமெரிக்கன் டாலரை வந்து நான் வந்து இந்தியன் கரன்சிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஜஸ்ட் இங்கே போயிட்டு 1 USD to INRனு போட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி அமௌண்ட் வருதில்ல. ஸோ இந்த ஒரு ப்ராசஸை நம்ம வந்து பண்ண போகிறோம் ஒரு வெப்சைட்டில். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ நான் வந்து இந்த வெப்சைட் போயிட்டு ஃப்ரீ ஏபிஐ வெப்சைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் போய்க்கோங்க. டாக்குமெண்டேஷன் போயிட்டு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்னு இருக்குல்ல, ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு GitHubக்கு போகும். இதில் உள்ள index.js வந்து நான் இதை காப்பி பண்ணிட்டு லவபிளில் இதை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதுவே எல்லாம் டேக் கேர் பண்ணிக்கும் இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் இதில் போயிட்டு ஹோம் பேஜ் போய்க்கிறேன். ஹோம் பேஜ் போயிட்டு நான் ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அக்கௌண்ட்டு. ஸோ அதை லாகினில் தான் இருக்குது. நான் ஜஸ்ட் இந்த ஏபிஐ கீ மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் லாகின் பண்ணல அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா கூகுள் வழியாக லாகின் பண்ணிக்கோங்க, ஈஸியாக லாகின் ஆகிடும். ஏபிஐ கீ மென்ஷன் பண்ணி நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். நீங்கள் இந்த மாதிரி ஒரு சேம் ப்ராடக்ட் வந்து பில்ட் பண்ணணுன்னாலும் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். அண்ட் ஐ வாண்ட் ஒன் லேண்டிங் பேஜ். ஸோ நான் ஜஸ்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு எனக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு லேண்டிங் பேஜ் வேணும், அதுலேருந்து ப்ராடக்ட்ஸ்குள்ளே போகிறேன்னா எனக்கு மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து வரணும், கரன்சி கன்வெர்ட்டர் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு எனக்கு அந்த கரன்சி கன்வெர்ட்டர் கிளிக் பண்ணனா அதில் ஒரு லேண்டிங் பேஜ் வேணும், அதில் தான் எனக்கு கரன்சி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ தான் ஒரு கம்ப்ளீட் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணி நிறைய மணி ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை மட்டும் நான் ஜஸ்ட் கொடுத்துட்டு என்டர் கிளிக் பண்ணுறேன். அதுவாக உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனை வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அது
கோட்ஸ் வந்து அதுவே ரைட் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு எந்த வித கோடிங் நாலேஜுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் நான் பண்ண ப்ராசஸ் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் கூட பில்ட் பண்ணிக்கலாம். ஒரு கம்ப்ளீட் ரேசர் பேயை நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே அதுலேருந்து ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும். ஃப்ரீயாக ஏபிஐ கீஸ் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு கம்ப்ளீட் இ-காமர்ஸ் கூட பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபியூச்சரில் நான் வந்து ஒரு கம்ப்ளீட் இ-காமர்ஸ் ப்ராடக்ட் வந்து பில்ட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் கோட்ஸ் வந்து அதுவாக ரைட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கோட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பில்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கோட் பாருங்கள் இப்போ நமக்கு வந்து பில்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்து ட்ரை கரன்சி கன்வெர்ட்டர்னு ஒரு லேண்டிங் பேஜ் வந்து கொடுத்துருக்கு. பட் இது ரொம்பவே மினிமலாக இருக்குது. எனிவே நம்ம வந்து இதை வந்து நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணி இதை வந்து ஒர்க் ஆகுதான்ட்டு செக் பண்ணலாம். ட்ரை கரன்சி கன்வெர்ட்டர் இங்கே பாருங்கள் எனக்கு டொமைனோட சேர்த்து கரன்சி கன்வெர்ட்டர்னு ஒரு லிங்க் வழியாக நமக்கு இது கிடச்சிருக்கு. இதுதான் ஆக்சுவலாக எனக்கு வேணும். இந்த மாதிரி நான் மல்டிபிள் கரன்சி கன்வெர்ட்டராக இருக்கலாம், இன்வாய்ஸ் ஜென்ரேட்டராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா பில்ட் பண்ணி நான் அப்டேட் பண்ணுறது மூலமாக ஸோ இது மூலமாக எனக்கு நிறைய ரெவன்யூ வந்து மேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு $20 வச்சு செக் பண்ணலாம். $20 டு INR எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு நம்ம கூகுளில் செக் பண்ணிக்கலாம். ஸோ 1707.35 இது கிடைக்குதான்னு பார்க்கலாம். $20 டு INR நமக்கு வேணும். ஃபைன், INR இருக்குது 1706.56 இது நமக்கு இங்கே வந்துச்சா பாருங்கள். நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு சேமாக கிடச்சிருச்சு. அண்ட் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வரது காமனாக இருக்கும். நீங்கள் அதர் வெப்சைட்ஸ் போனீங்கன்னா அதுலேயும் சேஞ்ச் ஆக தான் செய்யும். ஸோ 1707.35 இருக்கா. இப்போ நான் வந்து வைஸில் பார்க்குறேன். இங்கே பாருங்கள் 1707.17 காமிச்சிருக்கு. அவ்வளோதான் கான்செப்ட். இதை நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி கொடுத்துருச்சு நமக்கு அதில். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பட் நமக்கு கிடச்சிருச்சு. வேறு ஒரு கரன்சி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணலாம், வேறு என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, மலேசியன் ரிங்கிட் இருக்குது. ஸோ அது டு INR பார்க்கலாம். 20க்கு போட்டோன்னா நமக்கு 390.26 காமிக்குது. இங்கே பார்க்கலாம் 20 ரிங்கிட் டு INR 391.07. ஸோ 390.26 இந்த மாதிரி காமிக்குது. நமக்கு அக்யூரசி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நமக்கு இந்த ஒரு ப்ராசஸ் வந்து கிடச்சிச்சு. நம்ம வேறு வெப்சைட் கூட செக் பண்ணி பார்க்கலாம் கீழே ஏதாவது இருக்கான்னு. அதில் எவ்வளோ காமிக்குதுன்னு பார்க்கலாம். 390.42 நமக்கு எவ்வளோ காமிச்சிருக்கு 390.26. ஸோ ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் நமக்கு சேஞ்ச் ஆக தான் செய்யும், எக்ஸாக்டாக கொடுக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பேஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் ஃப்ரீ API மூலமாக. ஸோ இங்கே நீங்கள் ரெஸ்பான்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிட் ஆகிற ஒவ்வொரு இந்த ரெக்வஸ்ட்டும் நீங்கள் இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு கூட இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் 1046.0 நம்ம ஜென்ரேட் ஹிட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் அது காமிக்குது. ஸோ அதுவே நமக்கு எல்லா ப்ராசஸும் API இந்த கீ எடுத்து நம்ம கொடுத்தோம், அது இன்டெகிரேட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கு. இதையும் செக் பண்ணிடலாமா. $20 சிங்கப்பூர் எவ்வளோ வருதுன்னு 1298.61 1298.31 அவ்வளோதான். நமக்கு கிட்டத்தட்ட நம்ம கொடுத்துருச்சு. ஸோ இப்போ நம்ம UIயை வந்து கொஞ்சம் மாடர்னைஸாக கேட்கலாம். இப்போ வந்து லேண்டிங் பேஜில் வந்து நமக்கு வந்து ஒரு மாடர்ன் லேண்டிங் பேஜ் வேணும்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபியூச்சரில் வந்து இதை வந்து ப்ரைஸிங் கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரைஸிங் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேன். கரன்சி கன்வெர்ட்டருக்கும் எனக்கு செப்பரேட் லேண்டிங் பேஜ் வேணும்னு கேட்டிருக்கேன். கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணுறேன். அதுவே நமக்கு ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ இங்கே பாருங்கள் ப்ரைஸிங் பேஜ் எல்லாமே ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ UI கொடுத்துருக்கு. பட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஒரு மினிமலான UI கொடுத்துருக்கு. ட்ரை நவ் கொடுத்தோன்னா கரன்சி கன்வெர்ட்டருக்கு டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுது. ப்ராடக்ட்ஸில் கரன்சி கன்வெர்ட்டர்னு வந்திருக்கு. ப்ரைஸிங் போகலாம். ஸோ ஒரு பேசிக்கான ப்ரைஸிங் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஸ்டார்டட் கொடுத்தோன்னா நமக்கு ஒரு லாகின் பேஜ் வந்து கொடுத்துருக்கு. ஃபைன். ஸோ இப்போதைக்கு நமக்கு இது பண்ணியிருக்கு. எனக்கு இப்போ வந்து ஃபூட்டர் பேஜ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறேன். அடிஷ்னலாக எனக்கு ஃபூட்டர் வேணும். ஒரு குட்டியான அபோட்டஸ் வேணும். அபோட்டஸ்க்கு தேவையில்லை, நமக்கு ஒரு குட்டியான ஃபூட்டர் வேணும். அது மட்டும் இருந்தால் போதும். கரன்சி கன்வெர்ட்டருக்கு நமக்கு வந்து லேண்டிங் பேஜ் மாதிரி இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த கரன்சி கன்வெர்ட்டர் பேஜ்க்கும் இந்த பேஜ்க்கும் நம்ம வந்து லேண்டிங் பேஜ் வந்து கேட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல எனக்கு. அதுக்குனால நான் அங்கேயும் ஒரு லேண்டிங் பேஜ் மாதிரி கேட்டிருக்கேன். அது என்ன தருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஓகே, இது நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணி எல்லாம் கொடுத்துருச்சு. கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. பட் அதுக்கு நமக்கு இப்போ கிரெடிட்ஸ் கிடையாது. ஜஸ்ட் நான் இதை எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது டொமைனில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்ககிட்ட டொமைன் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் டாப் ரைட் கார்னரில் பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே ஒரு டிஃபால்ட்டான ஒரு டொமைன் காமிக்கும். ஜஸ்ட் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு நேமில் உங்களுக்கு இந்த ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு லிங்க் ஆகிடும். நீங்கள் இதை யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம், லைவ் ஆன மாதிரி ஒரு கான்செப்ட். இப்போ பாருங்கள் இது ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட் இந்த ஆரோ கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த வெப்சைட் இந்த லிங்க்கை வந்து நான் எங்கே போட்டாலும் எனக்கு ஒர்க் ஆகும் ப்ராப்பராக. இந்த ஒரு லிங்கை நீங்கள் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்க முடியும், ஈஸியாக பண்ணிக்கலாம். அது லைவ் ஆன மாதிரி தான். பட் எனக்கு இந்த மாதிரி வேணாம். எனக்கு வந்து ஒரு கஸ்டம் டொமைன் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ priceflow.in அப்படின்னு சொல்லிட்டு நான் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ டொமைன் என்னன்னு தெரியலனா இப்போ google.com இருக்குல்ல, ஸோ அதுதான் டொமைன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நான் என்ன எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல டாப்பில் இந்த ஒரு GitHub ஐக்கான் இருக்கும், இதை நம்ம கொடுத்துக்கலாம். கனெக்ட் GitHubன்னு கொடுங்க. கனெக்ட் அக்கௌண்ட்டுன்னு கேட்கும். கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆத்தரைஸ் லவபிள் டெவ். இந்த பேஜ் உங்களுக்கு வரல அப்படின்னா சைன்
சைன்இன் பேஜ் வரும். நீங்கள் கிட்டப்ல வந்து புது அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி. ஸோ ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்து உங்களால் ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஆத்தரைஸ் லவபிள் டெவ்னு மட்டும் கொடுங்க கிரியேட் பண்ணிட்டு. லிங்க் நியூ கிட்டப் ஆத்தரைசேஷன் கேட்கும். ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் அண்ட் ஆத்தரைஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ இதில் பாருங்கள் லிங்க் கொடுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று காமிக்கும். நீங்கள் எதுவுமே பார்க்க தேவையில்ல, ஜஸ்ட் நான் பண்ணுற ப்ராசஸ் மட்டும் பார்த்தா போதும். ஸோ லிங்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம. ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஒரு கிட்டப்பில் போய் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நான் ஜஸ்ட்டு கிட்டப் போகிறேன், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் கரன்சி கன்வெர்ட் நவுன்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ அப்டேட் ஆகிட்டுருக்கு. இதில் உங்களுக்கு எல்லா கோடுமே கொடுத்துரும். ஏஐ ஜென்ரேட் பண்ண எல்லா கோடுமே உங்களுக்கு இங்கே வந்துடும். ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ எனக்கு அதெல்லாம் இப்போ தேவை கிடையாது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னே அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ போகிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா வெர்சல்னு சர்ச் பண்ணிக்கோங்க. versal.comனு இது போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வெர்சல்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ ஜஸ்ட் இது நீங்கள் வந்து லைன் அப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சைன் அப் கிளிக் பண்ணிட்டு பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ்னு கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் வந்து ப்ரைஸ் ஃப்ளோன் கொடுத்துக்கிறேன். கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ இதில் கண்டினியூ வித் கிட்டப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிட்டப் சைன்இன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே சைன்இன் ஆகிடும். இங்கே பாருங்கள் உங்களுக்கு கிட்டப்ல உள்ள ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும். இது வந்து என்னோட வெப்சைட். ஸோ அது எனக்கு தேவை கிடையாது இப்போதைக்கு. நான் ஜஸ்ட் காயின் கன்வெர்ட் நவ் தான் நம்ம ஏஐயில் ஜென்ரேட் பண்ண ப்ராஜெக்ட். ஜஸ்ட் நம்ம இம்போர்ட் கொடுக்கலாம். எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ இங்கே பாருங்கள் டெப்ளாய்மெண்ட் வந்து முடிஞ்சு. ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறேன். இங்கேயும் எனக்கு ஒரு யூஆர்எல் கிடைக்கும். இதையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் நான் ஹோஸ்டிங்கரில் வந்து டொமைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஒரு ஹோஸ்டிங்கர் வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து டொமைன்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் கூகுளில் போயிட்டு ஹோஸ்டிங்கர்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இந்த டொமைன் நேம் சர்ச்சில் போனீங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். அப்படி இல்லை இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து குணால் டிசைன்ஸ்ன்னு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இங்கே லிஸ்ட் ஆஃப் டொமைன்ஸ் வந்து இருக்குது. ஸோ .in பார்த்தீங்கன்னா 199 per இயருக்கு போட்டிருக்காங்க. பட் இது வந்து ஒரு 500 rupees வரும். நீங்கள் பே பண்ணுறப்போ 500 rupees காமிக்கும். இப்போ நான் வந்து priceflow.in ஒரு டொமைன் வந்து வச்சிருக்கேன். அது கூட தான் நம்ம லிங்க் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு நான் இப்போ ஹோம் பேஜ் போய்க்கிறேன். இதுதான் என்னோட ப்ராஜெக்ட் செக்ஷன். ஸோ இங்கே பாருங்கள் எனக்கு வந்து டொமைன்னு காமிக்குது. இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ண டொமைன் வந்து எனக்கு லாகின் பண்ணது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் கிடைக்கும். ஸோ டொமைன் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா யூடியூப்ல கூட நிறைய வீடியோஸ் இருக்குது. ஹோஸ்டிங்கில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுவே காமிக்கும். இதில் இந்த priceflow.in இருக்குல்ல, ஸோ இதுதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண டொமைன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வேணும். இதில் நீங்கள் இந்த டிஎன்எஸ் நேம் சர்வர்ஸ்ன்ற இதுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இப்போ நம்ம வெர்சல் போய்க்கலாம். வெர்சல் இந்த இடத்துல டொமைன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த டொமைன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் இது வெர்சலோட டிஃபால்ட் டொமைன். நமக்கு இப்போ கஸ்டம் டொமைன் நான் வாங்கின அந்த priceflow.in வந்து ஆட் பண்ணணும். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஆட் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு priceflow.inல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சாம்பிளான ஒரு வெப்சைட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். மினி பிளாக் மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணேன், அது வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். பட் அதுலேயும் கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருக்குது. நோ பிளாக்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இதை நம்ம வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணிடலாம் நம்ம வெப்சைட்டை வச்சு. நான் இப்போ ஜஸ்ட் ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுத்துட்டு டொமைன் நேம் பார்த்தீங்கன்னா priceflow.in. இது நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதை இங்கே போடுற மாதிரி இருக்கும். என்விரான்மெண்ட் வந்து அதை டிஃபால்ட்டாக விட்டுருங்க. ப்ரொடக்ஷன் ரீடைரக்ட் வந்து இது நம்ம இப்போ டெப்ளாய் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து ரீடைரக்ட் பண்ணுறேன். அந்த யூஆர்எல் தான் இது. இதை கிளிக் பண்ணி ரீடைரக்ட் கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து ஆட் டொமைன் கொடுங்க. இதில் வந்து ரெக்கமெண்டட்ல அப்படியே டிஃபால்ட்டாக வச்சு ஆட்னு ப்ரெஸ் பண்ணுங்க. அதுவே ஆட் ஆகிக்கும். இதுக்கப்புறம் உங்களோட ரெக்கார்ட்ஸை வந்து இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இந்த ஒரு வேல்யூ வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு டொமைன் நேமில் போயிட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். TXTயில் ஆட் பண்ணணும். இந்த இடத்துல டைப்பில் பார்த்தீங்கன்னா TXTன்னு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். வேல்யூவில் வந்து இதை கொடுத்துக்கோங்க. ஸோ நேமும் இருக்குது. நான் ஜஸ்ட்டு வந்து காப்பி பண்ணி ஆட் ரெக்கார்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து கேட்குது, காப்பி பண்ணிக்கலாம். இதை வந்து ஏல செட் பண்ணணும். ஆட் ரெக்கார்ட் கொடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் ஃபைனலாக நமக்கு priceflow.inல நமக்கு நம்மளோட வெப்சைட் வந்து லான்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இங்கே ப்ராடக்ட்ஸில் போயிட்டு இங்கே போனேன்னா இங்கே ஸ்லாஷ் வந்து priceflow கன்வெர்ட்டரில் வரணும். பட் அதுவுமே நமக்கு வந்துருச்சு. எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ஸோ இங்கே நம்ம கரன்சி கன்வெர்ட்டர் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். $1 to INR எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 85.33. ஸோ இதுதான் ப்ரீவியஸாகவும் நமக்கு வந்துருந்துச்சு. பர்ஃபெக்டாக நம்ம வந்து priceflow.inல நம்ம கஸ்டம் டொமைனில் ஒரு ஏஐயில் வெப்சைட்டை ரெடி பண்ணி ஒரு கரன்சி கன்வெர்ட்டர் வந்து ரெடி பண்ணி இப்போ நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தது மூலமாக உங்களுக்கு எப்படி ஒரு கஸ்டம் டொமைன் இந்த மாதிரி ஒரு டொமைனை வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதில் எப்படி லிங்க் பண்ணுறது, ஃப்ரீயான ஹோஸ்டிங் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தது மூலமாக உங்களுக்கு ஒரு குட்டியான ஒரு மைக்ரோ சாஸ் எப்படி பில்ட் பண்ணி அதை எப்படி ஒரு டொமைனில் அந்த வெப்சைட்டை ஹோஸ்டிங்கில் எப்படி ஹோஸ்ட் பண்ணி ஸோ அந்த வெப்சைட்டை வெர்சல் ஃப்ரீ ஹோஸ்டிங்கில் நம்ம எப்படி ஹோஸ்ட் பண்ணி டொமைனை லிங்க் பண்ணுறது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன ஒரு வெப்சைட்டை வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பில்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஃபிக்மா டுட்டோரியல்ஸ்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வந்து நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து நான் வந்து போட போகிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் குணால்.